கேரளா மாநிலத்தில் சுமார் 6 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் தலை தூக்கியுள்ளது நிபா வைரஸ். இந்த நிபா வைரஸ் என்பது என்ன? இந்த வைரஸ் கொரோனாவை விட கொடூரமானது என சொல்லப்படும் காரணம் என்ன? இதிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்னென்ன என்பதை விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில். கேரளாவின் மலப்புரம் மாவட்டத்தில் உள்ள 14 வயது சிறுவனுக்கு காய்ச்சல் ஏற்பட்டு கோழிக்கோட்டில் உள்ள மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதனையடுத்து அந்த சிறுவனின் இரத்த மாதிரிகள் புனேவில் உள்ள வைரலாஜி ஆய்வகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. பரிசோதனை முடிவில் சிறுவனுக்கு நிபா வைரஸ் பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டது. இதனையடுத்து பாதிக்கப்பட்ட சிறுவன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். தற்போது நிபா வைரஸ் கேரளாவில் 6 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் தலை தூக்கியுள்ளது. இந்த நிபா வைரஸ் எவ்வாறு பரவுகிறது? கடந்த 1998, 1999 காலகட்டத்தில் மலேசியாவில் இந்த வகை வைரஸ் முதலில் கண்டறியப்பட்டது. இந்த நிபா வைரஸ் என்பதும் கொரோனாவைப் போலவே ஜூனோடிக் வைரஸ் வகையைச் சேர்ந்தது. அதாவது இதுவும் கொரோனாவைப் போல் வைரஸால் பாதிக்கப்பட்ட வவ்வால்கள், பன்றிகளிலிருந்து இது மனிதர்களுக்கு பரவும். மேலும் அசுத்தமான உணவு அல்லது பாதிக்கப்பட்ட நபருடன் நேரடி தொடர்பில் இருப்போருக்கு இந்த நிபா வைரஸ் பரவுகிறது. நிபா வைரஸின் அறிகுறிகள் யாவை? நிபா வைரஸ் பொறுத்தவரை காய்ச்சல், தலைவலி மற்றும் தசைவலி ஆகியவை ஆரம்பகட்ட அறிகுறிகளாக கண்டறியப்படுகிறது. இந்த வைரஸால் மூளையழற்சி போன்ற கடுமையான சுவாச மற்றும் நரம்பியல் பிரச்சினைகளையும் கூட ஏற்படுத்தும் ஆபத்து இருக்கிறது. இதனால் உயிரிழப்புகள் ஏற்படவும் வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக கூறப்படுகிறது. காய்ச்சல் குறித்தான அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக அருகே உள்ள மருத்துவரிடம் சென்று சிகிச்சை பெற வேண்டும். இல்லையென்றால் அது மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் ஆபத்தும் இருக்கிறது. நிபா வைரஸை குணப்படுத்த குறிப்பிட்ட சிகிச்சை முறையோ அல்லது அதற்கான நோய் தடுப்பூசியோ இதுவரை கண்டுபிடிக்கவில்லை என்பதால் இது பெரும் ஆபத்தான காய்ச்சலாக பார்க்கப்படுகிறது. எனவே முடிந்தவரை இந்த பாதிப்பு ஏற்பட்டோரை தனிமைப்படுத்துவதே பாதிப்பை கட்டுப்படுத்த சிறந்த வழி என மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர். நிபா வைரஸிடமிருந்து காத்துக்கொள்ள எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் யாவை? இந்த வைரஸால் பாதிக்கப்பட்ட நபர்களுடன் நேரடி தொடர்பில் இருக்கக்கூடாது என்றும் சோப்பு மற்றும் தண்ணீரை பயன்படுத்தி அடிக்கடி கைகளை கழுவவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். நிபா வைரஸ் குறித்து மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கைகள் தொடர்பாக தமிழக சுகாதாரத்துறை வழிகாட்டு வெளியிட்டுள்ள நெறிமுறையில் கிணறுகள், குகைப்பகுதிகள், தோட்டங்கள், இருள் சூழ்ந்த பகுதிகளில் செல்வதை தவிர்க்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அறிகுறிகள் கண்டறியப்படும் நோயாளிகள் மற்றும் அவரது தொடர்பில் இருப்பவர்களை 21 நாட்கள் தனிமைப்படுத்துதல் அவசியம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பாதிக்கப்பட்டுள்ள நோயாளிகளிடம் இருந்து எடுக்கப்படும் மாதிரிகள் 2 முதல் 8 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் பாதுகாக்கப்பட்டு 21 மணி நேரத்திற்குள் ஆய்வகத்திற்கு அனுப்பப்பட வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது.